இந்த ரோகிணி சீக்கிரத்திலே மாட்ட போறாங்க. ஏன்னா, அவங்க அம்மா வந்து ஸ்கூல் போம்போது முத்து சந்திச்சதுனால, இப்போ முத்து அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஷோரூம்ல ஒரு 10 பேர் ஆபீசர் வராங்க. இத பார்த்த மனோஜ் கேட்குறாங்க, "உங்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது வேணுமா சார்?" அப்படின்னு கேட்குறாங்க. "நாங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வாங்க வரல. உங்க கடைய பூட்டி சீல் பண்ண வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மனோஜுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. "என்ன சார் இப்படி சொல்றீங்க? எதுக்கு சார்? எதுக்கு சார்?" அப்படின்னு கேட்குறாரு. "டேக்ஸின்னு ஒண்ணு இருக்கு. அத கட்டணும்ல. அது ரூல்ஸ் தானே. உங்களுக்கு டேக்ஸி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு பொருளும் நீங்க விக்கும்போதே அது டேக்ஸி வரிய வந்து கரெக்ட்டா இது வந்துரும். நீங்க கவர்மெண்ட்டுக்கு இதுவரைக்கும் கட்டல. அதனால கடைய பூட்டிட்டு நாங்க சீல் வச்சுட்டு தான் இப்போ போப்போறோம்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட பக்கத்துல இருக்க ரோகிணி, "என்ன மனோஜ் இப்படி சொல்றாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா மேம். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க டாக்ஸிக்கு நாங்க எல்லாமே அனுப்பியிருந்தோம். உங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஆஃபீஸ்ல வந்து பார்க்கவும் நீங்க வரல. இப்போ ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நீங்க கடைய பூட்டி சீல் வச்சுட்டு வந்துருங்க." அப்படின்னு. உடனே மனோஜையும், ரோகிணியும் கேட்குறாங்க, "சார் சார் இப்போ தான் சார் நாங்க தொறந்துருக்கோம். ஏற்கனவே எங்களுக்கு கடன் நெறைய இருக்கு. உங்க கடன் எவ்வளோ இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க டாக்ஸ் வாங்கினத கரெக்ட்டா கட்டலன்னா, எங்க ரூல்ஸ நாங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸரு. இத கேட்ட ரோகிணிக்கு பயம் கொடுக்கு. "சார் எங்களுக்கு ஒரு 1 நாள் 2 நாள் டைம் கொடுங்க சார்." அப்படின்னு கேட்குறாங்க. 1 நாள் 2 நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது. ஒரு 4 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் தருவோம். நாங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயும் நீங்க வந்து இத கட்டலனா, உங்க கடைய கண்டிப்பா பூட்டிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, ரோகிணி பயம் கொடுக்கு. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, உடனே கால் பண்ணி அவங்க அம்மாட்ட "நகைய எடுத்துட்டு நீ வா." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நகைய எடுத்துட்டு வந்து அடமானம் வச்சு, இங்க இந்த பிரச்சனைய முடிக்கிறாங்க ரோகிணி. இது உடனே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "ரோகிணி, எனக்கு எப்போதுமே கஷ்டத்துல நீ உதவி பண்ற. நான் உன்னை எப்போதும் நான், எனக்கு நீ அப்படி தான் நம்ம வாழணும் ரோகிணி. நம்மள சுத்தி இருக்கவங்கள யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "ஆமா, இத மட்டும் சொல்லு. நீ வீட்ல எந்த விஷயத்தையும் மட்டும் தெளிவா பேசாத. நான் ஒரு முயற்சி எடுத்து சில விஷயத்த சொன்னா நீ என்னைக்கு செஞ்சிருக்க?" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இத கேட்ட மனோஜ், "இம்மல ரோகிணி, நீ என்ன சொல்றியோ அத மட்டும் தான் நான் கேட்பேன். நான் வந்து இதுவரைக்கும் அம்மா பேச்சுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இம்மல உன் பேச்ச தான் நான் கேட்பேன்." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "சரி, சரி. நீ எது இருந்தாலும் சரி. இந்த பணம் குடுத்தத எக்காரணத்த கொண்டாலும் உங்க அம்மாட்ட சொல்லிறாத." அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்றாங்க. இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா, வீட்ல போனோனே, "எனக்கு இப்போ டாக்ஸி கட்டலம்மா. அதனால எங்களுக்கு வந்து ஆஃபீஸ்ல கடைய வந்து ஆள் வந்திருந்தாங்க." இத வந்து பார்த்துட்டு ரோகிணிக்கு பயம் குடுத்துடுச்சு. எனக்கும் பயம் குடுத்துடுச்சு. உடனே ரோகிணி எப்படி பணத்த ரெடி பண்ணான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா டக்குன்னு பணத்த ரெடி பண்ணி வந்து அந்த டாக்ஸிக்காரங்களுக்கு பணத்த குடுத்து, எப்படியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டாம்மா." அப்படின்னு நம்ம மனோஜ் எப்போதுமே சொல்ற மாரி சொல்லிட்டாங்க நம்ம விஜயாட்ட. உடனே விஜயா ரோகிணிய கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, "உனக்கு ஏது பணம்? இவ்வளோ ஒரு நிமிஷத்துல சொன்னோனே நீ திரட்டுறியே! உனக்கு அந்த மலேசியால இருக்கக்கூடியவங்க, இந்த அன்கிள் வந்து பிரச்சனை எதுவும் தீர்ந்துட்டா, நீ பணத்த வாங்கி உன் கைவசமா வச்சுட்டு என்கிட்ட காட்டாம இருக்கியா?" அப்படின்னு நம்ம விஜயா கேட்குறாங்க ரோகிணிட்ட. இத கேட்ட நம்ம ரோகிணிக்கு என்ன பதில் சொல்ல தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்காங்க. "இல்ல, நான் கடன் தான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வந்து அந்த சிட்டிங்கிறவர்ட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தோம்ல ஆன்ட்டி, அவங்கட்ட தான் நான் மேற்கொண்டு கடன் வாங்கி இந்த பிரச்சனைய இப்ப தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வாங்கினேன்." அப்படின்னு சொல்றாங்க விஜயாட்ட. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏற்கனவே வட்டி நெறைய இருக்கு. அந்த ரூ. 30,00,000 ஏமாத்திட்டு போனவங்கள நீங்க கண்டுபிடிக்க நீனும் மனோஜும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. இப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறுவீங்க? இப்ப பார்த்தீங்கன்னா, மீனா எந்த அளவுக்கு முன்னேறி போய்க்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. விஜயா திட்டுறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது இந்த மீனா மேல.